தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் 90% வெளிமாநிலத்தவர்களை வெளியேற்ற வலியுறுத்தி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தை தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் முற்றுகையிட்டனர். தமிழகத்தில் மத்திய அரசு பணியில் 90% வேலைவாய்ப்பு தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் போராட்டத்தின் போது வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் மத்திய அரசு தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் வேலைக்கு பால் எடுக்கும்போது 80% வெளிமாநிலத்தவரை தான் எடுக்கிறாங்க. வேணும்னே தமிழர்களை புறக்கணிக்கிறாங்க, தகுதி இருந்தும் படிச்சிருந்தோம். எனவே நாங்கள் மொழிவழி மாநிலமாக எதுக்கு தமிழ்நாடு அமைக்கப்பட்டது? தமிழர்களை முன்னேற்ற 90% வேலை மத்திய அரசு தொழிற்சாலை, BHEL, ரயில்வே, டேங்க் ஃபேக்ட்ரி எல்லாத்துலேயும் சொல்கிறோம். 90% வேலை தமிழர்களுக்கு வேணும். 10% தான் வெளிமாநிலத்தில் இருக்கலாம். 10% மேலே உள்ள வெளிமாநிலத்தவரை வெளியேற்றி விட்டு அந்த இடங்களை தகுதியுள்ள தமிழ் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு தொழிற்சாலை அலுவலகங்கள் அனைத்திலும் தமிழ் தான் அலுவல் மொழியாக இருக்கு.